எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்லயே ரொம்ப பெரிய குழப்பமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நமக்கான சரியான கெரியர் எதுன்னு எப்படி முடிவு பண்றது? இன்னைக்கு நாம வெறும் ஒரு வேலையை தேடுறத பத்தி பேச போறதில்ல. அதுக்கு பதிலா நீங்க யாருங்கிறதோட உங்க வேலையை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை நாம ஒண்ணா ஆரம்பிக்கலாம். உங்க எல்லாருக்கும் சின்ன வயசுல கேட்ட ஒரு கேள்வி ஞாபகம் இருக்கா? நீ வளர்ந்ததும் என்ன ஆகணும்னு கேட்பாங்களே. அப்போ நம்ம எவ்வளோ ஈஸியா நான் ஆஸ்ட்ரோநாட் ஆவேன், ஃபயர் ஃபைட்டர் ஆவேன்னு சொல்லியிருப்போம். அப்போ அந்த பதில்கள்ல எவ்வளோ கனவுகள் இருந்துச்சு. ஆனா நாம வளர வளர அந்த சிம்பிளான கனவுகள் எல்லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு உண்மையா மாறிடுது. இப்போ ஒரு டீனேஜராவோ இல்ல பெரியவங்களாவோ இந்த முடிவை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு இல்லையா? ஏன்னா இது நம்ம வாழ்க்கையோட மொத்த டைரக்ஷனையும் முடிவு பண்ண போற ஒரு விஷயம். சரி, இந்த கஷ்டமான பயணத்தை கொஞ்சம் ஈஸியாக்கலாம். அதுக்கு நாம ஒரு 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போறோம். முதல்ல நமக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் வெளியில என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு தேடுவோம். கடைசியா இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து நமக்கான பெர்ஃபெக்ட் மேட்ச் எதுன்னு கண்டுபிடிக்க போறோம். மொதல் ஸ்டெப், இந்த பெரிய கேரியர் கேள்வியை நாம பார்க்குற விதத்தையே மாத்த போறோம். இது ஏதோ நம்மளை பயமுறுத்துற ஒரு கேள்வி இல்லை. சொல்லப்போனா இது நம்மளை நாமளே புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல் டூல். அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போறோம். ஓகே, வாங்க நம்மளோட உள் பயணத்தை ஆரம்பிக்கலாம். வெளியில ஒரு வேலையை தேடுறதுக்கு முன்னாடி நாம யாருன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளோட இன்னர் கம்பஸ், அதாவது உள் திசைக்காட்டியை உருவாக்குறதுல முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நம்ம திசைக்காட்டியோட பாகம் என்னன்னா, நாம உண்மையிலே எதை செய்ய ஆசைப்படுறோம், எது மேல நமக்கு பேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு பயங்கர குளிரான காலையில கூட உங்களை படுக்கை விட்டு எழுப்பி ஆஹா இந்த வேலையை செய்ய போறோம்னு சந்தோஷமா போக வைக்கிற விஷயம் எது, உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கறது எதுன்னு கண்டுபிடிக்கிறதா வேலை. அடுத்து ஸ்கில்ஸ், அதாவது திறமைகள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கும் நாம நல்லா செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சில சமயம் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல கூட நாம ரொம்ப திறமையா இருக்கலாம், தெரியுமா? இங்க பாருங்க, இந்த உதாரணம் அந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா சொல்லுது. உங்களுக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிச்சிருக்கலாம், அது உங்க ஹாபி. ஆனா உண்மையிலேயே நீங்க ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்றதுல, அதாவது ஒழுங்கமைக்கிறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். அப்போ அந்த ஸ்கில்லை வச்சு நீங்க ஒரு ஈவென்ட் பிளானர் ஆகலாம், இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ் மேனேஜர் கூட ஆகலாம். நம்ம திசைக்காட்டியோட 3வது பாகம் நம்ம பர்சனாலிட்டி, அதாவது நம்மளோட ஆளுமை. நீங்க ஒரு சூப்பரான பாடகரா இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட், அதாவது ஒரு உள்முக சிந்தனையாளரா இருந்தா 1000 பேர் முன்னாடி ஸ்டேஜில் நிற்கிறது உங்களுக்கு ஒரு வித பதட்டத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரோவேர்ட்டை கொண்டு போய் தனியா ஒரு ரூம்ல ரிசர்ச் வேலையில உட்கார வச்சா அவங்க சீக்கிரமே சோர்வாயிடுவாங்க. அதனால நமக்கேத்த வேலை சூழலை கண்டுபிடிக்க நம்ம பர்சனாலிட்டியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா நம்ம திசைக்காட்டியோட மிக மிக முக்கியமான பகுதி நம்மளோட கோர் வேல்யூஸ், அதாவது முக்கிய மதிப்புகள். இதுதான் நம்மளோட ட்ரூ நார்த். நம்ம வாழ்க்கை பயணத்துல சரியான திசையை காட்டுற கருவி இதுதான். நேர்மை, கிரியேட்டிவிட்டி, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, இல்ல மத்தவங்களுக்கு உதவுறது, இதுல எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம்? இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் உங்க கெரியர் தேடலுக்கு உண்மையா வழிகாட்டும். சூப்பர். இப்போ நம்மளோட இன்னர் கம்பஸ் ரெடி. இப்போ இந்த கம்பஸை கையில வச்சுக்கிட்டு வெளியில இருக்கிற ப்ரொஃபஷனல் உலகத்தை ஒரு மேப் மாதிரி விரிச்சு போட்டு ஆராய வேண்டிய நேரம் வந்தாச்சு. நமக்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு தேட ஆரம்பிக்கலாம். சரி, உங்க தேடலை இன்னும் கொஞ்சம் சுலபமாக்க உங்களை நீங்களே சில கேள்விகள் கேட்டுக்கோங்க. ஒரு கெரியர்ல இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல சம்பளமா, ஒரு பெரிய பதவியா, இல்ல நீங்க நம்புற ஒரு நல்ல விஷயத்துக்காக வேலை செய்யணுமா? இதுக்கான பதில்கள் உங்க தேடலுக்கு ஒரு கிளியரான டைரக்ஷனை கொடுக்கும். இந்த அட்வைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்நெட்ல படிக்கிறத விட ஒரு ஃபீல்டுல ஏற்கனவே வேலை செய்யற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுறது உங்களுக்கு ஒரு உண்மையான ஐடியாவை கொடுக்கும். அந்த வேலையோட டெய்லி லைஃப் எப்படி இருக்கும், ஒர்க்கிங் ஆஸ் என்ன, உண்மையிலே அங்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க கிட்ட இருந்து தான் நீங்க கத்துக்க முடியும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் ஒரு வேலையை மட்டும் தேடாதீங்க, உங்களுக்கான ஒரு எதிர்காலத்தை தேடுங்க. அதாவது உடனடி வாய்ப்புகளை மட்டும் பார்க்காம லாங் டேர்ம்ல வளர்ச்சி இருக்குமான்னு பாருங்க. இந்த சார்ட்டை பாருங்க, அதான் ரொம்ப தெளிவா சொல்லுது. சில வேலைகள்ல வளர்ச்சி கம்மியா இருக்கலாம், சிலதுல மீடியமா இருக்கலாம், சிலதுல ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப நாள் ஒரே இடத்துல தேங்கி நிக்காம வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு துறையை செலக்ட் பண்றது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நம்மளோட இன்னர் கம்பஸை ரெடி பண்ணோம், அப்புறம் வெளி உலக மேப்பையும் பார்த்தோம். இப்போ இது ரெண்டையும் எப்படி ஒன்னா சேர்த்து நமக்கான பெர்ஃபெக்ட் மேட்சை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதோட முக்கியமான ஐடியாவே இதுதான். உங்களுடைய உள் திசை காட்டி, அதாவது உங்க இன்னர் கம்பஸ் இந்த ப்ரொஃபஷனல் மேப்ல எந்த இடத்தை நோக்கி கை காட்டுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட இலக்கு. நீங்க யாருங்கிறதுக்கும் இந்த உலகம் உங்களுக்கு என்ன கொடுக்குதுங்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கான சரியான இடம். இப்போ நாம
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரோம். உண்மையிலே ஒரு வேலையில முழு திருப்தி எப்போ கிடைக்கும் தெரியுமா? நிறைய சம்பளம் வாங்குறதுனாலயோ இல்ல பெரிய பதவிக்கு போறதுனாலயோ இல்ல. உங்களோட தனிப்பட்ட வேல்யூஸும் நீங்க வேலை செய்யற கம்பெனியோட வேல்யூஸும் ஒன்னா சேரும்போது தான் அந்த உண்மையான திருப்தி கிடைக்கும். அதுதான் பெர்ஃபெக்ட் மேட்ச். அப்போ இந்த முழு ப்ராசஸையும் சுருக்கமா சொல்லணும்னா, 1 உங்க இன்னர் கம்பஸை ரெடி பண்ணுங்க. அதுல உங்க ஹாபிஸ், ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி, வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். 2 வெளியில இருக்கிற ப்ரொஃபஷனல் உலகத்தை ஒரு மேப் மாதிரி பாருங்க. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுங்க. 3 உங்க வேல்யூஸ்க்கு ஏத்த வாய்ப்புகளை தேடி உங்க பயணத்தை பிளான் பண்ணுங்க. இது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கைடு. இந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்க வெறும் ஒரு வேலையை மட்டும் கண்டுபிடிக்கல, உங்களுக்கான ஒரு அர்த்தமுள்ள பாதையே உருவாக்குறீங்க. சரி, இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் நாம பேசின விஷயங்களை வச்சு உங்களுடைய உள் திசை காட்டி உங்களுக்கு என்ன சொல்லுது? அது எந்த திசையை காட்டுது? கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. பதில் உங்ககிட்டே தான் இருக்கு.